தலைப்பை சொல்லும் பொழுதே கொஞ்சம் கொள்கையை சொல்லணும். நாம் என்ன பண்ண போகிறோங்கிறத இந்த தலைப்பு சொல்லணும். அது எதுவுமே இதில் இல்லையே. வெற்றி கழகம்னா தோற்று போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விடும் பொழுது நீங்கள் நாளைக்கு என்ன பெருசாக செஞ்சிருவீங்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாக்குது. நான் ஏதோ கிண்டலுக்காகலாம் நான் பேசல. உங்களுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுங்க. அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது உங்க மேலே. ஒரு டெம்ப்ளேட் அரசியல் தானே பண்ணுறீங்க. அதுதான் நம்ம வருத்தம். ஜாதி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவேன், ஜாதி இல்லாத ஒரு அரசியலை கொண்டு வருவேன்னா அதுக்கு இங்கே சாத்தியமே கிடையாது. சாதி வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வைப்பேன், நடக்கலைன்னா நடத்த வைப்பேன், நான் எடுப்பேன். அவரவர் சாதிக்கேற்ற நியாயங்களை நான் பெற்று தருவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நிஜமான அக்கறையோடு அரசியலுக்கு வரீங்கன்னு நான் நம்பலாம். இதே நிலைமை ரஜினிக்கு நடந்துச்சு. ரஜினி கட்சியெலாம் அறிவிக்கல, ஆனால் அவருடைய ரசிகர் மன்றம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இப்படி ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு கொள்கையே இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கட்சி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்றார். 1 கோடி ரசிகர்கள் இவருக்கு இருக்காங்கன்னே வச்சுக்கிங்க. இந்த 1 கோடி பேரும் ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துருப்பானா அல்லது ஓட்டு சாவடிக்கு போவான்? நீங்கள் சொல்லுங்கள். கூட ஒருத்தர் போனார், ஒரு லாயர் போனார். இந்த லாயரே பிஜேபிக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்கிற நபர் வேறு, பிஜேபி அதே பேர் உள்ள நபர் வேறு. இவங்க விஜய் பக்கத்தில் இருந்தால் அப்போ இது நல்ல கட்சி தாண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற மாதிரி இவங்க கொஞ்சம் பேரை முதல்ல சேர்க்கணும். ஒரு மாற்று அரசியல் வேணும், மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் நினச்சிட்டே இருக்காங்க. அவர் மைக்கை பிடிச்சி தளபதி தளபதி தளபதின்னு அரை மணி நேரம் சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த கோஷத்தை தான் நாங்கள் 50 வருஷமாக கேட்குறோமே. இதை பார்த்து தானே எரிச்சலாகி கிடக்கும். நான் விசாரித்த வரைக்கும் 2 படத்துக்கு இப்போ பேசி கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா சம்பளம்ங்கிற அளவுக்கு அவருக்கு பேசி வச்சுருக்காங்க. நல்ல செய்தி வந்திருக்கு. நம்ம தளபதி விஜய் சார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லுங்க டைட்டில். தமிழக வெற்றி கழகம் கரெக்டா தானே சார் சொன்னேன்? இதுல ஏதாவது கேட்டுக்கலாம். ஓகே, இந்த கட்சியோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததும் எப்படி இருந்துச்சு சார்? இல்ல டைட்டில்லே ஃபிளாப் ஆன ஒரே கட்சி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்லைங்க, இப்படி ஒரு தலைப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தமிழக மக்கள் கழகம்னு வச்சிருந்தா கூட ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் போது அதில் ஏதாவது மீனிங் இருக்கா பாருங்களேன். இன்னொன்று தலைப்பை சொல்லும் பொழுதே கொஞ்சம் கொள்கையை சொல்லணும். நாம் என்ன பண்ண போகிறோங்கிறத இந்த தலைப்பு சொல்லணும். அது எதுவுமே இதில் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம் வச்சு பாருங்க. ஜெயிக்குது தோக்குது அதெல்லாம் 2வது பட்சம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே ஒரு மீனிங் இருக்கும். இதில் அப்படி எதுவுமே இல்லையே. வெற்றி கழகம்னா தோற்று போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நான் எதுவும் சொல்லக்கூடாது சார். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசியலுக்கு வருவதை நம்ம வரவேற்போம். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். பெரும் செல்வாக்கோடு வர்றார். நமக்கு வருத்தம்லாம் அதுதான். நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விடும் பொழுது நீங்கள் நாளைக்கு என்ன பெருசாக செஞ்சிருவீங்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாக்குது. நான் ஏதோ கிண்டலுக்காகலாம் நான் பேசல. நான் விஜய் ரொம்ப மதிக்கிறேன். அவர் ஒன்று நினச்சாரு, அதை அவர் சாதிச்சிட்டார். எப்போவுமே ஒரு நடிகன் வரும்பொழுது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பெரிய இடத்துக்கு அரசியல் ஆசையை வளர்த்துக்கிட்டு அது ஒவ்வொரு படத்துலையும் மெருகேற்றி கொண்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டி போட்டு கடைசியில் பனால்னு உடைச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்குல்ல. அதுதான் நமக்கு வருத்தம். நீங்கள் வரும்பொழுதே அப்படி ஸ்ட்ராங்காக வாங்க. அடடா எப்பேற்பட்ட ஒரு தலைவன் வந்திருக்கான், நம்மளை மீட்பதற்கான இயேசுவே இவர் தாண்டா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வாங்கங்கிறேன். அப்படி ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இருக்குல்ல. வெறும் மொக்கையாக நீங்கள் வரல, உங்களுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுங்க. அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது உங்க மேலே. ஒரு டெம்ப்ளேட் அரசியல் தானே பண்ணுறீங்க. அதுதான் நம்ம வருத்தம். இப்போ இந்த அறிக்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று புதுசாக இருக்க பாருங்க. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு அறிக்கை ஒன்று விடுவாங்கல்ல, அதுதான் இருக்குதுல்ல. சாதி பேதமற்ற ஒரு அரசியலை உருவாக்குவேன், ஒரு மக்களை ஒரு நாட்டை நான் உருவாக்குவேன் அப்படின்னா எத்தனை வருஷமாக இது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்? சாதி மதம் போயிடுச்சா? அதை வச்சு தான் இன்றைக்கி அரசியலே இயங்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த பேர்லேருந்தே வந்துடுறேன் சார். நீங்கள் அது என்ன நல்லா இல்லை, பேர்லேயே ஃப்ளாப்பான ஒரு கட்சி அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ பாருங்கள், தளபதி விஜய் கட்சி டிவிகே, தமிழக வெற்றி கழகம் டிவிகே.
எப்படி சார் எல்லாமே கரெக்டா ஓ அப்படி பொறுத்துருக்கீங்க. அப்படி இப்ப அப்படிதான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பொருத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 50 தலைப்பு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை யாரு எழுதி கொடுத்தாருன்னா புஷி ஆனந்த். ஓகே. நீங்க ஒரு தலைப்பு வைக்கும் பொழுதே அதை வந்து ஒரு விவாதத்துக்கு வச்சு உங்களோடு ரொம்ப நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு தலைப்பு வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி அது வந்து ஒரு கேலி பொருளா வராது. இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க, அது வேற விஷயம். இப்போ என்னை மாதிரி பொதுவான ஆட்கள் அதை பார்க்கும்பொழுது அடடா இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு நமக்கு தோணுது. இந்த விஷயத்தை ஏன் நீங்க உருவாக்குறீங்க? ஒரு டிஸ்கஷன்ல உட்காந்து வெறும் புஷி ஆனந்த மட்டுமே நீங்க நம்பிட்டு இருந்தா என்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போறது? இப்ப அவரு ஒரு 50 பேர்ட்ட அவர் 50 தலைப்பு எழுதி குடுக்குறாரு. அவரு பல பேர்ட்ட கேட்டு தான் எழுதி குடுக்குறாரு. அத விவாதத்துக்கு வச்சு வைங்கங்கிறது தான் நம்முடைய. ஏன்னா அவருக்கு மறைமுகமா நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நியூஸ் கேள்விப்பட்டோமே சார். அதெல்லாம் இல்ல அதுதான். அது ஒர்க் பண்றாங்க. நீங்க அந்த 50 தலைப்புல நீங்க தேர்ந்தெடுத்த தலைப்பே இப்படி இருந்ததுன்னா, அப்போ மற்ற தலைப்புலாம் எப்படி இருக்குங்கிற பயமே வந்துருச்சு எனக்கு. அவரோட கொள்கைகளும், சித்தாந்தங்களும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய வரும். அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் சார்? அதுவாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா, இப்ப இத நான் வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நடக்காத விஷயத்த நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஜாதி இல்லாத ஒரு நாட்ட உருவாக்குவேன், ஜாதி இல்லாத ஒரு அரசியல கொண்டு வருவேன்னா, அதுக்கு இங்க சாத்தியமே கிடையாது. சாதி வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல்வேறுபட்ட சாதிகள் இங்க இருக்கு. இனிமே வந்து அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அவரவர் சாதிக்கு ஏற்ப நியாயங்களை அவங்கவங்க வாங்கி கொடுக்கணும். இப்போ மருத்துவர் ராமதாஸ் என்ன பண்ணாரு? சாதாரணமா ஒரு டாக்டரா இருக்கும்போது சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போய் அதை ஒரு பெரிய இயக்கமா மாத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்ட வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கான இடஒதுக்கீட அவங்க வாங்குறாங்க. ஒரு சாதியும் போராடி அவங்கவங்களுக்கான இடஒதுக்கீடை இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற அளவுக்கு குரல்கள் ஒலிக்குது. இங்கே வந்து நான் சாதியை ஒழிப்பேன்னு சொல்றீங்க நீங்க. அது சாத்தியமாங்கிறத முதல்ல யோசிக்கணும்ல. நியாயமா நீங்க என்ன பண்ணணும்? சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வைப்பேன், நடக்கலைன்னா நடத்த வைப்பேன், நான் எடுப்பேன். அவரவர் சாதிக்கேற்ற நியாயங்களை நான் பெற்றுத் தருவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க நிஜமான அக்கறையோட அரசியலுக்கு வரீங்கன்னு நான் நம்பலாம். நீங்க அதை விட்டுட்டு ஒரு டெம்ப்ளேட்டா ஒன்று வச்சிருக்கீங்க. 50 வருஷமா 60 வருஷமா நாங்க பார்த்த டெம்ப்ளேட்டை நீங்க இன்னொரு பிரிண்ட் எடுத்து வைக்கிறீங்க. நாங்க எப்படி உங்களை நம்ப முடியும்? அதுதான் கேட்குறேன். அதுல இன்னொரு விஷயம் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 2024 வரக்கூடிய அரசியல்ல வந்து நாங்க போட்டியிட போறதில்ல. எங்களோட டார்கெட் ஃபுல்லாவே 2026 அப்படின்னு. இந்த 2024ல போட்டியிடாதது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். 2026ல அவர் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு 2 வருஷம் தன்னை தானே பில்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காவான ஒரு கட்சியா வரும் சார். இல்ல பார்லிமென்ட் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல நீங்க இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டதே உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி இல்லாமை தான். ஒண்ணு இந்த பார்லிமென்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க ஆரம்பிச்சு அதை நோக்கி போயிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதே நிலைமை ரஜினிக்கு நடந்துச்சு. ரஜினி கட்சியெல்லாம் அறிவிக்கல. ஆனா அவருடைய ரசிகர் மன்றம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, இந்த மாரி தேர்தல்கள் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த தொகுதியில நிக்கிறாங்கல்ல, ஒரு தொகுதியில திமுக வேட்பாளரோ, அல்லது இன்னொரு தொகுதியில அதிமுக வேட்பாளரோ, அந்த லோக்கல்ல இருக்கிற ரஜினி ரசிகர் மன்ற தலைவரை போய் பார்த்து, ஒரு பெரிய தொகையை குடுத்து, "தம்பி எனக்காக ஒர்க் பண்ணுங்கம்பாங்க." அப்ப இவர் வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு தொகுதியில ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாரு. இன்னொரு தொகுதியில அதிமுகவுக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாரு. இப்படி ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு கொள்கையே இல்லாம ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கட்சி வந்து இந்த பார்லிமென்ட் எலெக்ஷன்ல யாருக்கும் ஆதரவு இல்லைன்ட்டாரு. 1 கோடி ரசிகர்கள் இவருக்கு இருக்காங்கன்னே வச்சுக்கங்க. இந்த 1 கோடி பேரும் ஓட்டு போடாம வீட்டில் உட்காந்துருப்பானா, அல்லது ஓட்டு சாவடிக்கு போவானா? நீங்க சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்ல. இன்னொன்னு, இப்ப அந்தந்த தொகுதியில் இருக்கிற விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, கட்சி நிர்வாகிகள். இந்த கட்சி பேரே வரமாட்டாங்குது. விஜய் மக்கள் இயக்கம்னே வருது. அந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்கள வந்து லோக்கல்ல இருக்கிற கட்சிக்காரங்க சும்மா விடுவாங்களா? தம்பி எனக்காக நீங்க வந்து கொஞ்சம் ஓட்டு கேளுங்க அப்படின்னு ஒரு தொகையை கொடுப்பாங்க. அப்ப தொகைக்கு ஆசைப்பட்டு ஒரு விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர் வந்து ஒரு வேலை பார்க்குறாருன்னு வைங்க. அப்ப கட்சி வந்து என்ன பண்ணும்? அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். ஆரம்பமே உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்குவீங்க. நீங்க அவரை கட்சி விட்டு நீக்குனீங்கன்னா, உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு எதிர் அரசியல் பண்ணுவார். ஸோ இது வந்து நடக்கும். இந்த தேவையில்லாத குழப்பம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நீங்க அறிவிக்கிறதுனால நடக்க போகுது. இதை நீங்க தவிர்த்துட்டு, நல்ல ஹம்பிளா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டு ஒரு கட்சி பேரை பதிவு பண்ணி, அதுக்கப்புறம் டிராவல் ஆகி போங்களேன் 2 வருஷம். இந்த முடிவையே நீங்க எடுக்க முடியலன்னா, நீங்க வேற எந்த முடிவுகளை திறமையா எடுக்க போறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா தமிழ் சினிமால பீக்ல இருந்த டைம்ல கட்ஸான நான் அரசியலுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கட்ஸான முடிவு எடுத்தவர் வந்து எம்ஜிஆர். அதுக்கப்புறம் எடுத்தது நம்ம விஜய் சார் தான். அவர் வந்து எம்ஜிஆர் வழியிலேயே ஃபாலோ பண்ணிட்டு வராரு அப்படின்றாங்க.
இல்ல அது நடக்கும். அவரவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்த விஷயம். அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து பயங்கரமா அடக்குமுறைகள சந்திச்சாரு. விஜய் வந்து அந்த அளவுக்கு அடக்குமுறைகள சந்திக்கல. அன்னைக்கு எம்ஜிஆர் படமெல்லாம் உலகம் சுற்றும் வாலிபன்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளோ போராட்டம் போராடுனாங்க. பல ஊர்கள்ல வந்து படத்த வாங்கவே பயந்தாங்க. அப்படி வந்து திமுகவுலேருந்து ஒரு அச்சுறுத்தல்லாம் குடுத்தாங்க. அவரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்கி நான் பார்க்குறேன் அப்படின்னு நின்னாரு. அன்னைக்கு அவரோடு பல அரசியல் தலைவர்கள் உள்ள வந்தாங்க. திமுகவுல இருந்த பல பேர் வந்து ஒரு பக்கபலமா நின்னாங்க. அதனால தான் இன்னைக்கு அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கமா அத உருவாக்க முடிஞ்சது. அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தப்போ, ஏடிஎம்கேவிலேருந்து பல பேர் அவங்களோட வந்தாங்க. ஜானகி அணியிலேருந்து பல பேரு வந்து அவங்களுக்கு பலமா நின்னாங்க. அப்போ வந்து அந்த மாரி அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு விஜய் கூட யாராவது இருக்காங்களா? புஷி ஆனந்த தவிர யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. அப்போ நல்ல தெளிவான ஆட்கள். இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் மாரி, திருநாவுக்கரசர் மாரி, கேகேஎஸ்எஸ்ஆர் மாரி ஒருத்தர் வந்து இவங்க பக்கத்துல இல்லையே! அப்போ இவருடைய அரசியல் எங்க போகும்? யார நம்பி போகும்? யாரு இவருடைய அட்வைசரு? எதுவுமே புரிய மாட்டேங்குது. விஜய் சாரோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலே 1008 எதிர்ப்புகள் வரும் சார். தலைவா படத்துல இருந்து நம்ம நெறையா பார்த்துட்டோம். இந்த டைம் டூ லீட் அப்படின்ற டேக்லைனுக்கே அவ்வளோ எதிர்ப்பு. நாரடி சாங் வரைக்கும் இந்த மாரி இப்போ கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் எல்லாம் வரும் சார்? இத இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ டெல்லிக்கு போனார் இல்லையா புஷி ஆனந்த் தேர்தல் ஆணையத்துக்கு. கூட ஒருத்தர் போனாரு. ஒரு லாயர் போனாரு. இந்த லாயரே பிஜேபிக்காரர் தான் அப்படிங்கிற மாரி ஒரு புரபகண்டா இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க சொல்ற நபர் வேற, பிஜேபி அதே பேர் உள்ள நபர் வேற. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பிஜேபியினுடைய தூண்டுதல்ல தான் இந்த கட்சியே இவங்க பதிவு பண்றாங்க. அப்படின்ட்டு ஒரு புரபகண்டா கிளப்பி விட்டாங்க. இது மாரி இன்னும் 1000 வரும். இதெல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு தான் தெரியல. இதுவரைக்கும் விஜயை அணுகுன அரசியல் கட்சிகள், இனிமே வந்து அப்படி வேற மாரி அணுகுவாங்க. அது நிச்சயமா அவருக்கு பெரிய குடைச்சலா தான் அது மாறும். நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? புஷி ஆனந்த தவிர ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அவர் கூட யாரையும் வச்சுக்கிறதே இல்ல அப்படின்னு. அது ஏன் இன்னும் அவரு பண்ணாமயே இருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த ஒரு பேஸ் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணாமயே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருவேள அவங்க யாராவது இருக்காங்களா? இருந்து வெளிய சொல்லாம இருக்காரா? இல்ல இருந்து வெளியில சொல்லாம இருக்காங்கன்னு நான் நம்பல. இல்ல. அதுதான் பிரச்சனை. இவங்க இனிமேலாவது சேர்த்துக்கலாம். இப்ப வேற கட்சியிலேருந்து ஒருத்தர உள்ள கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இப்ப மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் உள்ளவங்க. இப்ப இவங்க வந்து விஜய் பக்கத்துல இருந்தா, அப்ப இது நல்ல கட்சி தான்டா, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற மாரி நீங்க கொஞ்சம் பேர முதல்ல சேர்க்கணும். ஏன்னா, நான் புஷி ஆனந்த வந்து குறைவா மதிப்பிடல. ஏன்னா, இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா, அதுக்கு முழு காரணம் வந்து புஷி ஆனந்த் தான். ஆனா, அவர அந்த உலகம் எப்படி பார்க்குது? அவருடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கோமாளித்தனமா இருக்கு. நீங்க ஒரு மாற்று அரசியல் வேணும், மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் நெனச்சுட்டே இருக்காங்க. அவரு மைக்க புடிச்சு, "தளபதி, தளபதி, தளபதின்னு 1/2 மணி நேரம் சொல்லிட்டே இருக்காரு. இந்த கோஷத்த தான் நாங்க 50 வருஷமா கேட்கிறோமே. இத பார்த்து தானே எரிச்சலாகி கிடக்கும். எங்களுக்கு வேற ஒரு அரசியல் வேணும்டா அப்படின்னு நம்ம கதர்றோம். அப்ப நீங்களும் அதே மாரி மைக்க தூக்கிட்டு வந்து, "தளபதி வாழ்க, தளபதி வாழ்கன்னு" தொண்ட கிழிய கத்துறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு கெஜ்ரிவால் மாரி ஒரு அரசியல் தலைவரா வாங்க. உங்கள சுத்தி இன்னும் 10 பேர அந்த மாரி உருவாக்குங்க. ஒரு புது அரசியல குடுங்கங்கிறது தான் திரும்ப திரும்ப நம்ம கேட்கறது. அதனால என்ன சொல்றேன்னா, இப்ப கமலஹாசன் கூட அந்த கட்சி வந்து பெருசா ஜெயிக்கல. அவரும் வந்து பெரிய கொள்கையோட வந்து கடைசியில வேற வழி இல்லாம திராவிட கட்சிகளோட சங்கம் ஆயிட்டாரு. ஆனால் அவர சுத்தி சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்ப மௌரியா மாரி 1, 2 பேர நீங்க சொல்லலாம். அவரு ஒரு தொழிலதிபரா இருந்தா கூட, அவரு எங்கேருந்து வந்தாரு? அவரு எப்படி வந்தாரு? அவருடைய கொள்கை என்ன? அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரா தனித்தனியா பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஒருத்தர அவரு வச்சிருந்தாரு. பட் இங்க நம்ம சொல்றதுக்கு அப்படி யாருமே இல்லையேங்க. யார பார்த்தாலும் அ அது வந்து இந்த ரசிகர் கூட்டத்திலேருந்து பொறுக்கிட்டு வந்த ஒருத்தர் மாரியே தான் இருக்காங்களே தவிர, ஒரு ஒரு பார்த்தோனே நம்ம ஒரு ஜென்யூனா கையெடுத்து கும்பிடுற மாரி ஒருத்தர் அவர் பக்கத்துல இருக்கணும்ல. அந்த மாரி யாருமே இல்ல. இனிமேலாவது சேர்த்துக்கலாம். நிச்சயமா பல ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ நல்ல இப்ப இவரு இறையன்பு மாரி ஐஏஎஸ் ஆஃபீசர்லாம் ஓய்வு பெற்றவங்கலாம் இருக்காங்க. நான் இறையன்ப சொல்லல. அந்த லெவல்ல இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் நீங்க அரவணைச்சு கட்சிக்குள்ள கொண்டு வரும்போது, அந்த கட்சி மீதே நமக்கு ஒரு மரியாதை வரும். இவங்க என்னவோ நமக்கு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்த அது உருவாக்கும். ஸோ அத இனிமேலாவது அவர் செய்யணும். தமிழ் சினிமாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்னே சொல்லலாம் சார். இவரு வந்து ஏன்னா, இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண போறேன். அந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அரசியல் பணிகள்ல தான் வந்து ஈடுபட போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு டிராபேக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. நிச்சயமா இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு பெரிய பேரிழப்பு தான். ஏன்னா, இப்ப விஜய் படம் வந்து வருதுன்னா, இங்க மணி ரொட்டேஷன்ங்கிறது அவ்வளவு நடக்கும். நீங்க சாதாரணமா தியேட்டர்ல சுண்டல் விக்கிற பையன்லேருந்து ஆரம்பிச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் பெரிய தொகை சம்பாரிக்கிறதெல்லாம் இருந்துச்சு. இவங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு போறேங்கிறது
நிச்சயமாக சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான். ஆனால் அந்த வேலையை சினிமாவும் அரசியலும் அவர் கொடுக்காதுன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு சினிமாவுக்கு வந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இன்னொரு படம் தான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை தாண்டி இன்னொரு படமும் பண்ணுறாரு அவர். அதை இப்போ ஹைட்டாக வச்சுருக்கிறார், சொல்லாமல் வச்சுருக்காரு. நான் விசாரித்த வரைக்கும் 2 படத்துக்கு இப்போ பேசி கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா சம்பளம்ங்கிற அளவுக்கு அவருக்கு பேசி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அரசியலில் கொஞ்சம் அவர் ஆழம் பார்ப்பார். அது அங்கே சரியாக வந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ண போகிறாரு. சரியாக வராத பட்சத்தில் அவர் திரும்ப சினிமாவுக்கு தான் வந்து ஆகணும். அது சரியாக வருவதற்கான ஏதாவது வேலையை அவர் செய்கிறாரான்னா இதுவரைக்கும் செய்யலை. இனிமேல் செஞ்சால் பொழைச்சிக்கலாம். பட் இதுவரைக்கும் அவர் செய்யலைங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அதுக்காக நான் அவர் அண்டர் எஸ்டிமேட்டும் போடல. அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை மிக சரியாக வழி நடத்தினா நிச்சயமாக அவர் எதிர்பார்த்த ஒரு அரசியலை இங்கே கொண்டு வரலாம். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதை நோக்கி அவர் நகரவே இல்லைங்கிறது தான் நம்முடைய அழுத்தமான குற்றச்சாட்டு. ஏன்னா கோட் படம் வந்து வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்றாரு. வெங்கட் பிரபு சார் தெளிவா சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு அரசியல் படமா இருக்க போறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு படமா தான் இருக்க போகுது அப்படின்னு. அடுத்து வர 2 படமும் ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கல் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும்ல. அது யார் டைரக்ட் பண்ண போறாங்க? என்ன மாரி ஒரு விஷயமா இருக்க போகுது சார்? கார்த்தி சுப்புராஜ் கதை சொல்லியிருக்கிறாரு. அவரால் ஒரு முழு அரசியல் படத்தை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. முருகதாஸ் அட்லி நான் சொல்கிறது அந்த 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 ரேஞ்சு படங்களுக்கு சொல்கிறேன். நான் அட்லியும் ஒரு அரசியல் படம் கையில் எடுத்தாருன்னா நிச்சயமாக அது அந்த அந்த ஸ்டைலில் இருக்கும். அது முருகதாஸ் மாதிரியான இயக்குனர்களையும் திரும்ப கூட்டுக்கலாம். ஏன்னா அவருக்கும் அந்த படத்தில் பேசின அரசியல்லாம் நிஜமாகவே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் முன்னெடுத்துச்சு. அதில் இலவசங்கள்லாம் வேண்டான்னு சொல்லி கொண்டு வந்து ரோட்டில் போட்டு உடச்சிட்டு தூத்துக்குடியில் திருநெல்வேலிலையும் போய் மூட்டை மூட்டையாக அரிசியை கொடுத்துட்டு இருந்தார். அந்த முரண்பாடே நமக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஒன்று இது சரின்னா அது தப்பு, அது சரின்னா இது தப்பு, எது சரி எது தப்பு தெரியவே இல்லை. அப்படி ஒரு அரசியல் நீங்கள் பண்ண முடியாது. எம்ஜிஆர்லாம் சினிமாவில் ஒரு கருத்து சொன்னாருன்னா அரசியல்லையும் அதுதான் கருத்து. அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. நீங்கள் இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்லவே கூடாது எப்பவும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் ஒரு அரசியல் படம் நீங்கள் தெளிவாக பண்ணீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் சாருக்கு அவரோட படங்கள் தான் மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இல்லையா? அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு. ஆனா இவர் படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னாருன்னா, அதுவுமே இவருக்கு ஒரு பின் விளைவா தானே அமையும். அதுவும் தவறான வேலை தான். ஆக்சுவலாக நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சரான பிறகு நான் நடிக்க மாட்டேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் அரசியல் நடத்திட்டு இன்னொரு பக்கம் சினிமாவில் நடிக்கலாம். இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணம்லாம் அதுதானே பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் மாதிரியே அவருக்கும் அங்கே பெரிய கூட்டம் இருக்குது. அது நீங்கள் தேர்தல் வரைக்கும் போகலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் ஏன் இப்படிலாம் முடிவெடுக்கிறாருன்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னது அப்படின்னா, திராவிடம் அப்படின்ற ஒரு பெயரை சேர்க்காமயே ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது சில பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த திராவிடத்துக்கு உண்டான அந்த கோட்பாடுகள இவர் மென்ஷன் பண்ணாம இருக்கிறதே இவருக்கு பெரிய ஒரு பாதிப்பா வரும்னு சொல்றாங்க சார். இல்லை அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. திராவிடம்னு பேர் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் நம்ம அது பேர் வந்து தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும். அது நீங்கள் பேர் வச்சு தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அது ஒரு பெரிய குறையாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விவாதங்கள் நிச்சயமாக இருக்கும். இப்போ இங்கே தமிழகம்னு சொன்னால் அது அது தப்பு. தமிழ்நாடுன்னு சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தமிழகம்னு வைக்கிறாரு. அதுவே தவறாக தான் இங்கே பார்க்குறாங்க. ஆனால் இந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் உங்களுடைய செயல்பாடுகள் தான் அது சரியாக இருக்காங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னது கூட ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் தானே தவிர அவரை குறை சொல்லணுங்கிறதுக்காக கிடையாது. ஒருவேளை எதிர்காலத்தில் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவர் வர்றாரு, ஒரு மாற்று அரசியலை கொடுக்குறாரு, நிஜமாகவே அவரால் மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா எல்லாருக்கும் முன்னாடி போய் நிற்கிறது நான் தான். அதனால் அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவரோட கட்சி ஆரம்பிச்சதை பாராட்டுறதை தாண்டி கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, அதில் தொடர்ந்து பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது விஜய் சார் எந்த அளவுக்கு தொடர்ந்து இதில் பயணிச்சுட்டு வருவார்? அவர் ஒரு நீண்ட கால ஆசை. இன்னொன்று அந்த படைப்பலம் இருக்குல்ல, அது உங்களை விட்டுறாதில்ல. அந்த கூட்டம் நீங்கள் கொஞ்சம் சோர்ந்தா கூட உங்களை இழுத்துட்டு போகும். நீங்கள் இன்னும் அதை சரியாக எப்படி கொண்டு போகிறீங்கிறது தான். அது அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எதையுமே இப்போது நம்ம கற்பனையே பண்ண முடியல. நம்ம வேற ஒரு கற்பனையில் இருந்தோம். ஒரு படத்தை அந்த இதோட கட்சியுடைய பேரையே நான் வேற ஒரு கற்பனையில் இருந்தேன். திடீர்னு வேற ஒன்றா வரும்போது ஐயோ என்னடா இது இப்படி ஃப்ளாப் ஆகுதுன்னு தோணுது. எதிர்காலத்தில் இவர் செய்கிற செயல்பாடுகள் மறுபடியும் அப்படி நினைக்க வைக்காமல் இருந்தால் சந்தோஷம். எதிர்காலத்தில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் நிறைய நல்ல விஷயங்கள் வரும்னு எதிர்பார்ப்போம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.